ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா இங்கே தோரணமலை முருகர் கோவில் பாருங்கள். அந்த மலை மேலே இருக்கார் பாருங்கள், அந்த மலை தெரியுதா? அது மேலே தான் அந்த கோவில் இருக்குது. 1200 படி என்னமோ. கீழேயும் ஒரு உற்சவர் சிலை இருக்குது. ஸோ போய் பார்க்குறவங்க பார்க்கலாம். அவ்வளோ ஹைட்டில் இருக்குது அந்த கோவில். 1200 படி என்னமோ இருக்குன்ட்ருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போய் என்னென்னு பார்ப்போம். ஆனால் இது ரொம்ப ஃபேமஸான கோயிலுன்னாங்க, தோரணமலை முருகர் கோயில். ஆனால் இந்த 1200 படி தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளால் ஏற முடியுமா? மழை வேறு தூரிட்டே இருக்குது. அதான் நான் யோசிச்சுட்ருக்கேன், ஏறலாமா இல்லை கீழே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்னில் வந்துடலாமா பேக் அடிச்சுன்னு. பார்ப்போம், வாங்க கிட்டே போய் பார்ப்போம். கிட்டே போய் பார்த்துட்டு மலை ஏறதா இல்லை கீழோட கிளம்புறதான்னு பார்ப்போம். இல்லை மக்களே, நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா இங்கே தோரணமலை ஸ்ரீ முருகன் கோயில். கோயில் வந்து காலைல 5 to ஈவினிங் 5 வரைக்கும். இந்த கோயில் மலை மேலேயும் ஒன்று இருக்குது, கீழேயும் ஒன்று இருக்குது. இங்கே தான் போகிறேன். நல்ல பியூட்டிஃபுல் கோயில். மலை மேலே ஒரு கோயில் இருக்குது, கீழே ஒரு கோயில் இருக்குது. மலை மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸு, நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுதான் மலை மேலே இருக்க கோயில். கீழே ஒன்று இருக்குது. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். மலை மேலே ஏறி அவ்வளோ தூரம் போகணும். போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். வந்து நல்ல ஃபேமஸான கோயில் தான். மேலே நடந்து போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது. இந்த கோயில் வந்து 70sலேயே வந்து இருந்திருக்கு இந்த கோயில். ஆனால் மலை மேலே ஏறி போகிறது ரொம்ப கஷ்டம் வயசானவங்களாம். ஆனால் நடந்து போனோம், கீழே கூட தரிசனம் பண்ணிக்கலாம். கோயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த தோரணமலை நுழைவாயில், திருக்கோயில் அடிவாரம், மலைமேல் முருகன் ஆலயம். இது பாவூர் சத்திரம், தோரணமலை வல்லப விநாயகர் மகாமண்டபம். இது போனோன்னா மேலே நடந்து போகணும். எப்படியும் மேலே போய் இறங்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். இது என்னென்னா, இந்த கோயிலில் இங்கே பாருங்க, இதுதான் போகிற வழி. அப்படி போய் மேலே ஏறணும். 1600 படி இருக்காங்க மொத்தம் மேலே. இது மேலே போய் ஏறுறதுக்கு மலை மேலே இருக்குது கோயில். நேரம் கருதி மலை ஏறல. இங்கே ஒரு பஸ் வசதிலாம் செய்து கொடுத்தா நல்லாயிருக்கும். மேலே மலைக்கு மேலே போகிறது, விராலி மலையெல்லாம் போட்டிருக்காங்களே அந்த மாதிரி. நான் கீழே தரிசனம் பண்ணுறேன். இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த கோயிலை பற்றி, நிறையா போட்டிருக்காங்க. தைப்பூசம்லாம் இங்கே சிறப்பாக இந்த கோயிலில் இது பண்ணுவாங்க போல இருக்கு.
தியேட்டரில் காமிச்சிருக்காங்க. இந்த தோரணாமலை ஸ்ரீ முருகன் கோயில், சிவசக்தி கீழே வந்து நம்ம மேலே ஏறத்துக்கு இது பண்ணணும்ல. ஸோ அதனால் கீழே பார்த்துட்டு போய் கிளம்புறோம். நான் அதை காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய மலை தெரியுமா? அது மலை மேலே இருக்காரு. இங்கே மரம் இருக்கிறதால சரியாக இது பண்ண முடியல. இந்த மலை மேலே இருக்கு பாருங்க கோயில். 1200 படி மேலே ஏறி போனால் தான் இந்த முருகரை நம்ம தரிசனம் பண்ண முடியும். இதுதான் அந்த மேலே இருக்க மலை மேலே இருக்க கோயில். 1200 படி மேலே ஏறணும். ஏறி போனால் முருகரை தரிசனம் பண்ணலாம்.